வணக்கம் சென்டர் மேப் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். நம்ம சென்டர் மேப்பில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாள் விடாமல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது. அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பக்காவாக யூஸ் ஆகும். டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கொஷின் பேப்பர் இந்த கரண்ட் அஃபேர்ஸை எடுக்கிறோம். ஏன்னா கொஷின் மட்டும் கொடுத்துருந்தாலே ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். மெயின்ஸில் நீங்கள் எப்படி அதை எலாபரேட் பண்ணி எழுத முடியும். 150 வேர்டு 200 வேர்டு கேட்குறாங்கிறப்போ இதுலேருந்து எடுத்து எழுதலாம். ஸோ அட் த சேம் டைம் ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற எதுலேருந்து நாங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நியூஸு, நேஷனல் நியூஸு, இன்டர்நேஷனல் நியூஸு, இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, ஸ்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் நியூஸு, ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது வெளியிட்டு இருந்தாங்கன்னா அது, எக்கனாமிக்ஸ் நியூஸு. அட் த சேம் டைம் யாராவது அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆர்ஆர்பி எஸ்எஸ்சிலாம் உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் 360 டிகிரியில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா இந்த 15 கொஸ்டின் 16 கொஸ்டின்ல எல்லாமே அடங்கும். ஸோ நீங்கள் எங்களோட கரண்ட் அஃபேர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ரெகுலராக 15 மினிட்ஸ் தான் இருக்கும் பாருங்க. இது ஓரியன்டாக இருக்கிற தமிழ் இண்டெக்ஸ் என்ன இருக்கு லிஸ்ட் கொடுப்போம், அப்பாயின்மெண்ட்ஸ் லிஸ்ட் கொடுப்போம், எல்லாமே இதுல ரிவிஷனும் கொடுப்போம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாட்டில் யாரும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொடுக்கல. ஸோ நீங்கள் இந்த சென்டர் மேப் யூடியூப் சேனலும் சரி, கீழே தெரியுற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுமாரி கொடுப்போம். இவங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். இன்னைக்கு செப்டம்பர் 23, 2025 தாதா சாஹிப் பால்கே அவார்ட். ஓகே, தாதா சாஹிப் பால்கே விருது 2023 பெறுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க யாரு, இவங்க 2023 அறிவிச்சிருக்காங்க. ஆனா கொடுத்திருக்கிறது 2025. இவரு மோகன்லால், மலையாள சூப்பர் ஸ்டார். ஓகேவா, மம்முக்கான்னு சொல்லுவாங்க. மம்முக்கானா மம்முட்டி, லாலேட்டான் தான் மோகன்லால் நினைக்கிறேன். மலையாளம் சூப்பர் ஸ்டாரு. ஸோ இவருக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி கணேசன் வாங்கியிருக்காங்க, அப்புறம் கே பாலச்சந்தர் வாங்கியிருக்காங்க, ரஜினிகாந்த் வாங்கியிருக்காங்க. இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் 1982 வாங்கியிருக்கிறாரு. ஸோ நமக்கு வெல் தெரிஞ்சது. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் யார் பால்கே அவார்டு வாங்கினாங்க அந்த லிஸ்ட்டும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வீடியோவா இந்தியாவில் இருக்கிற மொத்தம் யார் யார் பால்கே அவார்டு வாங்கியிருக்காங்க அந்த லிஸ்ட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, மோகன்லால், மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்களுக்கு இந்தியாவின் சினிமா மிக உயர்ந்த விருது இந்த பால்கே அவார்டு வழங்கியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2023 கவர்மெண்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா செப்டம்பர் 23, 2025 வழங்கி கொடுத்திருக்காங்க. இது 71வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேவா, 71வது தேசிய விருது. ஸோ இது பத்மஸ்ரீ. இவர் என்னென்னலாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா, பத்மஸ்ரீ 2001, பத்மபூஷன் 2009 இவரு வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா, டாப் சிவிலியன் அவார்டு என்ன வாங்கியிருக்காரு அப்படின்னா, பத்மஸ்ரீ 2001, பத்மபூஷன் 2019 இது வரைக்கும் வாங்கியிருக்காரு. நோட் பண்ணிக்கங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, மோகன்லால் இந்த அவார்டு வாங்கினது எத்தனாவது அவார்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ 75வது ரெசிபியன்ட், 73வது ரெசிபியன்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதை தவிர வேற என்ன அவார்டு வாங்கியிருக்காங்க சிவிலியன் அவார்டுனா பத்மபூஸ்ரீ, பத்மவிபூஷன் சொல்லிட்டு இயரை கேட்டு விட்டுறலாம். ஸோ அப்படி பார்த்துக்குங்க. ஸோ தாதா சாஹிப் பால்கே விருது, இந்திய சினிமாவின் தந்தையான தாதா சாஹிப் பால்கே விருது 1969ஆம் ஆண்டுலேருந்து நிறுவப்பட்டிருக்கு. இந்திய சினிமாவிற்கு வாழ்நாள் பங்களிப்பை அங்கீகரிக்கப்படுறதுக்காக இந்த விருது. முதல் விருது பெற்றவர் யாரு அப்படின்னா, பாம்பே டாக்ஸியின் முன்னோடி தேவிகா ராணி தான் இதை ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. சமீபத்தில் விருது பெற்றவர்கள் மிதுன் சக்கரவர்த்தி 2022, வஹிதா ரெஹ்மான் 2021, ஆஷா பரேக் 2020 வழங்கியிருக்க ஒவ்வொரு வருஷத்துலயும். இப்போ 2023க்கு யாரு மோகன்லால் அவர்கள் வாங்கியிருக்காங்க. 2022 கொடுத்தாச்சு, 2021 கொடுத்தாச்சு, 2020 இது. 2019 யாருன்னு கேட்டா ரஜினிகாந்த் அவர்கள். ஓகேவா, சோ வருஷத்துக்கு ஒரு பேர் தான் கொடுப்பாங்க. ஓகே, 2020 19 கேட்டா ரஜினிகாந்த். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சமீபத்துல என்னென்ன விருது அப்படின்னு சொல்லிட்டு வழங்கினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியர் வி.கே. கோகக் விருது யாருக்குன்னா ஆனந்த் வி. பட்டேல் அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. ராமன் மகசேச விருது பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுங்கள் சபீனா ஹுசைன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க.
பெண் மொழிபெயர்ப்பு பரிசு கீதாஞ்சலி ஸ்ரீக்கும் கொடுத்திருக்காங்க. கலிங்க ரத்னா பரிசு 2024க்கு தர்மேந்திர பிரதான் அவருக்கு பார்லிமெண்ட் அஃபேர்ஸா இருந்தவர். அப்புறம் பெண் பீட்டர் பரிசு லீலா அபௌல் லேலா அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சிந்தா ரவிச்சந்திரன் பரிசு ஷரண்குமார் லிம்பாவுக்கும், அப்புறம் ரஷ்யாவின் தஸ்தாவேஸ்கி நட்சத்திர பரிசு ஜாவேத் அக்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்புறம் பிரேட் டேரிங்டன் சாண்டிஸ் மாஸ்டர் விருது சுதர்ஷன் பட்நாய்க்கும், 50வது ஞானபீட விருது வினோத்குமார் சுக்லாவுக்கும், ஏபெல் பரிசு ஜப்பானிய கணிதவியலாளர் மசாகி காஷிவாரா அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது நோட் பண்ணிக்கங்க. ஸ்டாக்ஹோம் நீர் பரிசு குண்டர் ப்ளூஷ், சங்கீத கலாநிதி பரிசு RK ராம்குமார். ஸோ இதெல்லாம் டெய்லியும் கொடுக்கறதா. இதை ஒரு தடவை பார்த்து எழுதி வச்சுங்க. ஒரே பேப்பரா போட்டு எழுதி வச்சிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஒரு நாள் கிரிக்கெட் ஒரு வீரரின் வேகமான சதத்தை அடித்தது யார்? விராட் கோலியை இவங்க விஞ்சிட்டாங்க. ஓகேவா? எப்படி விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர் அவங்க வந்து அதிக செஞ்சுரியா சீக்கிரம் கடக்குறாங்களோ, அதிக செஞ்சுரி அடிக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்ம இந்தியாவில் உமன்ஸ் கிரிக்கெட்டும் நல்லா எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து உமன்ஸ்லயும் நிறைய பேர் சாதிக்க வந்துட்டாங்க கிரிக்கெட்ல. ஸ்மிருதி மந்தனா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விராட் கோலியை பீட் பண்ணி சீக்கிரமா சதம் அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கிரிக்கெட்ல ஒரு இந்திய வீரனின் வேகமான சதத்தை அடித்து வரலாறு படைத்தவர் யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. ஓகேவா? ஸோ இதை பாருங்க. இந்திய கிரிக்கெட் நட்சத்திரம் ஸ்மிருதி மந்தனா ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிகமான சதம் அடிச்சிருக்காங்க. செப்டம்பர் 20 2025 வாக்குல 3வது ஓடி அப்போ அவங்க 50 பாலுக்கு, ஓகேவா, 52 பாலுக்கு ஆஸ்திரேலியா எகெயின்ஸ்டா சதம் அடிச்சதுதான். புதுதில்லியில் உள்ள அருண் ஜேட்லி ஸ்டேடியத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில மந்தனா வெறும் 50 பந்துகள்ல தனது சதத்தை எட்டினார். 2013ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக விராட் கோலியின் 52 பந்துகள்ல சதம் அடித்த நீண்ட கால சாதனையை யாரு முறியடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. ஓகேவா? வெறும் குறைவான பந்துல 50 பால்ல 100னா விராட் கோலி 52 பால்ல 100 அடிச்சிருக்கிறாரு. இது 2013ல நடந்தது. இப்போ இது நடந்திருக்கு அருண் ஜேட்லி இதுல. இது நோட் பண்ணி வச்சுங்க. இது ஆண்கள் மற்றும் பெண்கள் கிரிக்கெட்டில் ஒரு நாள் சதத்தை அடித்து வேகமான இந்திய வீராங்கனை. ஓகேவா? இவரை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துக்குங்க. அடுத்தது பெண்கள் ஒரு நாள் கிரிக்கெட்ல வேகமாக சதங்கள் பந்துகள் மூலம் 45 பந்துகள் மேக் லானிங் விசஸ் நியூசிலாந்துல 2012 வடக்கு சிட்னில அடிச்சதுதான். உமன்ஸ் ஓடி ஃபாஸ்டஸ்ட் 100s. ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எந்த மாநிலத்தில் டோர்டோ கிராமம் சமீபத்தில் முழுமையாக சூரிய சக்தியால் இயக்கப்படுகிறது? பாத்தீங்களா, ஒவ்வொரு வீட்லயும் நம்மளுக்கு இதே மாதிரி என்னது சூரிய சக்தியில கரண்ட 3 மெகாவாட்ல எடுத்துக்கங்க. ஏன்னா வந்து மானியம்லாம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபான்னா அதுல 30% 40% கொடுக்குறாங்க. ஸோ மானியம் எடுத்துக்கங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து யூபிஎஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டியதுல. எங்க அப்படின்னா குஜராத். ஓகேவா? குஜராத் கட்ச் மாவட்டத்தில் உள்ள தோர்டா கிராமம் முழுமையாக சூரிய சக்தியா எங்கும் கிராமமாக மாறி இருக்கு. கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இந்தியாலேயே வந்து எந்த கிராமம் சூரிய சக்தியால் இயங்குது, அது மட்டும் இல்லாம சூரிய சக்தியால் இயங்குற ஸ்டேடியம் எது, சூரிய சக்தியால் இயங்குற சட்டமன்றம் எது நியூ டெல்லி, சூரிய சக்தியால் இயங்குற ஆபீஸ் எது. ஸோ இதெல்லாம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? சோலார் எனர்ஜி மூலியமா. ஸோ சூரிய சக்தியால தண்டவாளத்துல வச்சு என்ன பண்றாங்க, கரண்ட் தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம இந்தியால மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு சோலார் எனர்ஜி ஹப்பா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட. ஓகேவா? இப்போதைக்கு முதல்ல ஒரு கிராமம் ஃபுல்லா சோலார் எனர்ஜியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னா அது தோர்டா கிராமம், குஜராத். இதையும் நோட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா தோர்டோ வில்லேஜ். ஓகேவா? தோர்டோ வில்லேஜ் ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பால் சிறந்த சுற்றுலா கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட தோர்டோ கிராமம் இப்போது குஜராத்தில் உள்ள 3 சூரிய சக்தி கிராமங்களுடன் இணைகிறது. ஓகேவா? இது என்னன்னா யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன் இந்த கிராமத்தை தேர்ந்தெடுக்கு. இந்த சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் 20 அன்று பாவ் நகரில் நடைபெறும் சமுத்திர தேச சமிருதி நிகழ்வின் போது அர்ப்பணிக்க இருக்கிறாரு. அது என்ன? சமுத்திர ஸ்ரீ சமிருதி நிகழ்வின் போது இந்த மைக்கேல் குஜராத்தின் நிலையான சுத்தமான எரிசக்தியால இயங்குற கிராமத்தை வெளியிட்டிருக்கிறாரு. பிரதம மந்திரி சூரிய கர் பிஜிலி யோஜனா. இது நோட் பண்ணி வச்சுங்க. பிஜிலி யோஜனா. ஓகேவா? இப்ப இது வரப்போகுது, அடுத்த மாசம் தீபாவளி வரப்போகுது. பிஜிலி வெடி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா?
பிஜிலி வெடி என்னது நெருப்பால இதாகாம சூரிய சக்தியால வெடிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல பிரதம மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜிலி யோஜனா திட்டத்தின் கீழ் தோர்டாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் சூரிய மின் கூரைகள் பொருத்தப்பட்டிருக்கு. தோர்டா வில்லேஜ். ஓகே, மொத்தம் 81 வீடுகள் இப்போது 177 கிலோவாட் ஒருங்கிணைந்த மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. இந்த திட்டம் வந்து ஆண்டுதோறும் 2.9 லட்சம் யூனிட் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குறதான். ஓகேவா, இந்த ஸ்கீமோட 2.95 லேக் யூனிட். ஓகேவா, மின்சார கட்டணங்களை குறைக்க உதவுகிறது. உபரி மின்சாரத்தை யாருக்கு ஏதாவது ஒரு இதுக்கு மின் உற்பத்தி இதுக்கு அனுப்பிச்சு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு யூசேஜ்க்காக கமர்ஷியல் யூஸ்க்கு அனுப்புறது தான் இது. ஓகே, ஏன்னா இது மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பொல்யூஷனை குறைக்க முடியும். ஸோ அதனாலதான் சமீபத்துல இந்திய தேர்தல் ஆணையம், அடுத்த கொஸ்டின் போவோம். இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், ஓகேவா, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்டு அன்ரெகனைஸ்டு அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் எத்தனை அப்படின்னா 474 இருக்கு. ஓகேவா, 474 ரிஜிஸ்டர்டு அன்ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்தியாவில இருக்கு. கடந்த 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தவறியதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் 474 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை பட்டியலிருந்து நீக்கி இருக்கு. ஓகேவா, என்ன அப்படின்னா recently the Indian Election Commission delisted how many registered unregistered delist பண்ணிட்டாங்க. எவ்வளவு அப்படின்னா 474. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதனால அரசியல் சூழலை நெறிப்படுத்தவும் தேர்தல் முறையின் ஒருமைப்பாட்டை பராமரிக்கவும் இந்த ஆக்ஷன் செஞ்சிருக்காங்க. 2 மாதங்கள் மட்டுமே மொத்தம் 808 அகற்றப்பட்டிருக்கு. ஓகேவா, ரிஜிஸ்டர்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அத்தகைய கட்சிகள் எண்ணிக்கை 2046 குறைஞ்சிருக்கு. ஓகேவா, இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகள்ல 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 209 படி, அது என்ன மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி 29A படி என்ன பண்றாங்க, 1951 கீழே தேர்தல் ஆணையத்தின் பதிவு செய்கின்ற பதிவு என்பது கட்சிகளுக்கு தேர்தல் சின்னங்கள் மற்றும் வரி சலுகைகள் போன்ற சலுகைகளை வழங்குறதுக்கு தான் இந்த இது. ஓகேவா, இதுல இத்தனை கட்சிகளை இப்ப 474 நீக்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2046 குறைஞ்சிருக்கு. மொத்தம் 808 நீக்கி இருக்கிறாங்க. சோ இப்போ 25 ஜனவரி 1950 ஸோ இது என்னென்னு சில ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். தேர்தல் ஆணையம் இது எப்ப வந்து ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படின்னா 25 ஜனவரி 1950 75 நேஷனல் ஓட்ஸ் டே. ஓகேவா, நேஷனல் ஓட்ஸ் டே எப்போ 25 ஜனவரி 1950 இதுல ஆரம்பிக்கப்பட்டதான் இது. ஓகேவா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஃபர்ஸ்ட் வந்து சீஃப் எலெக்ஷன் கயானேஷ் குமார். ஓகேவா, இப்போதைக்கு யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்? கயானேஷ் குமார். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி அதுக்கப்புறம் வேர்ல்டு காண்டாமிருக தினம் 2025 எங்க அஸ்ஸாம்ல தான். ஓகேவா, ரைனோசரஸ் டே இதை பாத்துங்க. ரைனோசரஸ். ஸோ இது வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்ல இருக்கு. எந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 செப்டம்பர் வேர்ல்டு ரைனோசரஸ் டே. ஓகேவா, வேர்ல்டு ரைனோசரஸ் டே வந்து கொண்டாடப்படுது. ரைனோ டேன்னு சொல்லுவாங்க. 22 செப்டம்பர். இந்த 2011 வேர்ல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மூலயமா 2011 வேர்ல்டு ரைனோ டே கொண்டாடப்படுது. ஓகேவா, இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு ஆர்வலர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் 2011 இந்த வேர்ல்டு டே கொண்டாடப்படுகிறது.
22 உலக அளவில். ஓகே, அடுத்தது செப்டம்பர் மாதத்துல என்னென்ன முக்கியமான நாள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இது ஒரு தடவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெய்லி பாக்குறோம், அதனால நான் இதை வந்து டீட்டெயிலா சொல்லல. 2025 செப்டம்பர் ஆல்போடாக்சின் கவலைகள் காரணமாக இந்தியாவிலிருந்து நிலக்கடலை இறக்குமதி எந்த நாடு நிறுத்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா. ஓகேவா, இந்தோனேஷியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்நட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஆல்போடாக்சின் இருக்கிறதா இதை என்ன பண்ணிருக்காங்க, பேன் பண்ணிருக்காங்க இந்தோனேஷியால இருந்து நிலக்கடலைய. ஆல்போடாக்சின் காரணமாக இந்தோனேஷியா செப்டம்பர் 3, 2025 முதல் இந்திய நிலக்கடலை இறக்குமதியை இம்போர்ட் பண்றத வந்து இறக்குமதினா என்ன, இம்போர்ட். ஓகேவா, இம்போர்ட் பண்றத நிறுத்திருக்கு. ஒரு மாதத்துல புது பயிர் வருகையை அச்சுறுத்தது. 48 லட்சம் ஹெக்டேர் நிலத்துல நிலக்கடலை விதைக்கப்பட்டது. குஜராத் சாதனை அளவில் 66 லட்சம் டன்கள் எதிர்பார்த்து இந்த விலை குறைந்த வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ் மூலயமா இது இருக்கு. அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இஸ் ஏ இந்தியன் டாப் பையர் இம்போர்ட்டிங் 1/3 ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் 2.75 லேக் டன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. 2024 280 மில்லியன் மதிப்புள்ள ஏற்றுமதி 3 ஒரு பங்கு 2.64 டன்களை இறக்குமதி செய்யறாங்க. ஓகேவா, ஆல்போடாக்சின்கள் பூஞ்சை, ஆஸ்பாரிக்ஸ் அந்த இதை சேர்ந்தவங்க புற்றுநி வகையை சேர்ந்தது. இது எல்லா நிலக்கடலையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இதை பேன் பண்றாங்க. அப்புறம் சமீபத்துல செய்தியில காணப்பட்ட பின்லாந்து வளைகுடா எந்த கடலில் அமைஞ்சிருக்கு? பின்லாந்து வளைகுடா பால்டிக் சி. ஓகேவா, கல்ஃப் ஆஃப் பின்லாந்து, இது வந்து பால்டிக் கடல். ஓகே, பால்டிக் சி. பால்டிக் சீல பால்டிக் கடல் 3 ரஷ்ய மிக் 31 போர் விமானங்களில் பின்லாந்து வளைகுடாவில் நேட்டோ உறுப்பினர் எஸ்தோனியா வான்வெளியை 12 நிமிடங்கள் அத்துமீறி நுழைந்ததற்கான அந்த விஷயம் வந்தது, நியூஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது எங்க இருக்கு அப்படின்னா பால்டிக் கடல்ல. ஓகேவா, பின்லாந்து வளைகுடா வடக்கு ஐரோப்பில் பால்டிக் கடலின் கிழக்கு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு. ஓகேவா, 400 கிலோமீட்டர் மற்றும் வடக்குல இருந்து 19 to 13 130 கிலோமீட்டர் எஸ்தோனியா. ஸோ வளைகுடா ஆழமற்றது, சராசரி ஆழம் 38 மீட்டர் தான், குறைந்த உப்புத்தன்மை 6% தான் இருக்கு. குளிர்காலத்துல 3 to 5 மாதங்களில் உறைகிறது. அப்புறம் வந்து நார்வா ஆறுகள் மற்றும் சைமா கால்வாயை பெறுகிறது. ஸோ இவ்வளவுதான் இது. அடுத்த கொஸ்டின் போயிடும். உலக அல்சைமர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள்ல அனுசரிக்கப்படுகிறது? அல்சைமர் நாள். ஓகேவா, அல்சைமர்னா என்ன? செப்டம்பர் 21. செப்டம்பர் 21 அல்சைமர் டே. மறந்துடுவாங்க. ஓகேவா, இந்த ஓகே காதல் கண்மணி படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல அல்சைமர் மறந்துட்டு போயிட்டு கணபதின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டே மறந்துடுவாங்க. ஓகேவா, அதே மாதிரிதான் இது மறதி நோய். இது எப்பன்னா ஒவ்வொரு செப்டம்பர் 21. டிம்னேஷியா மற்றும் அல்சைமர் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அல்சைமர் மாதத்தில் 21 செப்டம்பர் 21 கொண்டாடப்படுது. இந்த அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நோய் நிர்வகிக்கவும் போராடவும் இந்த நாள் உதவுகிறது. அது மட்டும் இல்லாம அல்சைமர் வந்து நினைவாற்றல் இழப்பு, குழப்பம், கற்றல் சிந்தனை குறையிறது, பகுத்தறிவு இருக்காது, முடிவெடுப்பது குறையும், கவனத்தை பலவீனப்படுத்தும். இது வந்து ஒரு மூளை கோளாறான நோய். இது இப்ப ஏகப்பட்ட பேருக்கு இந்த இன்ஸ்டாகிராம் அதிகமா யூஸ் பண்றதுனால, யூடியூப் அதிகமா யூஸ் பண்றதுனால இருக்குன்னு நம்பப்படுது. ஓகேவா, என்னன்னா ஓவர்லேப்பிங் ஆஃப் நிறைய விஷயத்த ஓவர்லாப் பண்றதுனால நமக்கு மறந்துடுறோம். ஓகே, 2025ஆம் ஆண்டின் கருப்பொருள் என்னன்னா டிமென்ஷியா பற்றி கேளுங்கள், அல்சைமர் பற்றி கேளுங்கள் என்பது களங்கத்தை குறைப்பதற்கு, டிம்னேஷியாவுக்கு உகந்த மனப்பான்மையை ஊக்குவிப்பதற்கு. அது என்ன டிம்னேஷியா? ஓகேவா, ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா. ஓகே, டிமென்ஷியா, ஆஸ்க் அபவுட் டிமென்ஷியா. ஓகேவா, அடம்யா வகை விரைவு ரோந்து கப்பலில் அடுத்த கொஸ்டின். FPV முதல் கப்பலான ICGS அடம்யா எந்த துறைமுகத்தில் இயக்கப்பட்டது?
அது என்ன அடம்யா அப்படின்னா ஐசிஜிஎஸ், அதாவது பறவை போர்ட். ஓகேவா, ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்ஸ். அடம்யாங்கிறது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் எங்க அப்படின்னா பரதீப் துறைமுகம், ஒடிஷா இருக்கு இல்லையா, அதுலதான் இது வந்து ஐசிஜிஎஸ் மூலமா அடம்யா இந்த துறைமுகத்துல இயக்கப்பட்டிருக்கு. இந்த அடம்யா, ஓகே, அதை பத்தி பார்ப்போம். பரதீப் துறைமுகத்துல 8 அதம்யா வகை விரைவு ரோந்து கப்பல்கள் முதலாவதாக இருக்கும் இந்திய கடலோர காவல்படை கப்பல். ஓகேவா, இந்திய கடலோர காவல்படை, அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப். இந்தியன் கோஸ்ட் கார்டு ஷிப் மூலயமா அந்த செப்டம்பர் 19ஆம் தேதி ஒடிசாவில் 8 அடம்யா கப்பல் ரோந்து கப்பல் பேட்ரோல் விட்டுருக்காங்க. 51 நீளமுள்ள இந்த கப்பல் ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ் 60%க்கும் அதிகமான உள்ளூர் உள்கட்டத்துடன் கோவா ஷிப்யார்டு லிமிடெட் நிறுவனத்தால் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு, கடல்சார் நலன்களை பாதுகாப்பதற்காக. ஓகேவா, வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்தது ஐஎன்எஸ் ராஜாளி. ஐஎன்எஸ் ராஜாளி என்பது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள ஒரு இந்திய கடற்படை விமான நிலையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜாளின் இல்ல, அதான் தமிழ்நாடு. ஓகேவா, நமக்கு தமிழ்நாடு நியூஸ் ஒன்று சொல்லிடுவோம்ல. தமிழ்நாடு என்ன அப்படின்னா, இந்திய கடற்படையின் கிழக்கு கடற்படை கட்டளை, இந்தியாவின் கடல்சார் கண்காணிப்பு, இந்த எல்லாரும் ஐஎன்எஸ் ராஜாளியின் நீண்ட தூர கடல்சார் உள்துறை. ஸோ இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன், இந்தியன் நேவல் ஏர் ஸ்டேஷன் நியர் அரக்கோணத்துல. இது வந்து இந்த ஐஎன்எஸ் ராஜாளி என்பது தமிழ்நாட்டின் அரக்கோணத்திற்கு அருகில் உள்ள ஒரு இந்திய நிலையமாக 1992 இயக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, இது சென்னைக்கு மேற்கே 80 கிலோமீட்டர் தொலைவில் இது இயக்கப்பட்டிருக்கு. இது ஆசியாவிலேயே மிக நீளமான இராணுவ ஓடுபாதை கொண்டுள்ள மற்றும் செயல்பாடுகள் மற்றும் பயிற்சி இரண்டையுமே ஆதரிக்கிற ஒரு ஸ்டேஜ் தான் இது அரக்கோணம். ஓகே, ஐஎன்எஸ் ராஜாளி. அப்புறம் வெப்பமண்டல காடுகள் என்றென்றும் நிதியத்தில் முதலீடு செய்யும் முதல் நாடாக எந்த நாடு மாறுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரேசில். ஓகேவா, அங்கதான் அமேசான் இருக்கு. ஓகே, வெப்பமண்டல காடுகள் பினான்ஸ் பண்றதுக்காக, அதை பாதுகாத்துக்காக உள்ள பினான்ஸ்க்காக பிரேசில் நாடு தான் உலகளாவிய வெப்பமண்டல வன பாதுகாப்பிற்கான பிரேசில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ஃபார்எவர் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல டிராபிக்கல் ஃபாரஸ்டாக பாதுகாப்பதுக்காக பிரேசில் தான் வந்து முன் வந்திருக்கு. இந்த நிதி காலநிலை கொள்கையை அதிகரிக்கவும் பணக்கார வளரும் மற்றும் நாடுகளிலிருந்து பங்களிப்பை ஈர்ப்பதற்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேவா, TFF என்பது இறையாண்மை மற்றும் தனியார் துறை பங்களிப்புகளை இணைந்து பாதுகாக்கப்பட்ட வெப்பமண்டலம் டிராபிக்கல் ஃபாரஸ்ட 1.25 பில்லியன் நிதியாக கருதப்படுது. ஓகே, அடுத்து சமீபத்தில் பிரான்சுடனான புதிய திரும்பும் ஒப்பந்தத்தின் கீழ் நாடுகளை தொடங்கிய நாடு எது? யுனைடெட் கிங்டம். டெபோசிஷன் அண்டர் த நியூ ரிட்டர்ன்ஸ். ஓகேவா, அதாவது யுனைடெட் கிங்டம், ஐக்கிய ராஜ்யம் சொல்லுவாங்க, யுனைடெட் கிங்டம். ஓகேவா, பிரான்சுடனான புதிய திருப்பி அனுப்பும் ஒப்பந்தத்தின் கீழ் ஐக்கிய ராஜ்யம் நாடுகளை தொடங்கி இருக்கு. திருப்பி அனுப்புறதுல சிறிய படகில் ஆங்கில கால்வாயை கடந்த ஒரு இந்திய நாட்டவர் முதலில் வெளியேற்றப்பட்டார். இந்த ஒப்பந்தம் சட்டவிரோத இடம்பெயர்வை குறைப்பதற்காக இந்த சமீபத்துல இங்கிலாந்து பிரான்ஸும் சேர்ந்து இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. ஸோ அவ்வளவுதான், டிபார்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து இது வந்து ஒரு ரோபோ. ஓகேவா, பயோமித்ரான்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ரோபோ என்ன பண்றது அப்படின்னா, 2025 டிசம்பர்ல ககன்யானின் குழுமில்லாத பணியில் இயக்கப்பட்ட அரை மனித வடிவ ரோபோவான பயோமித்ராவை எந்த விண்வெளி நிறுவனம் அனுப்பியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரோ. ஓகேவா, இது நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ பயோமித்ரா அந்த ரோபோ பேரு, அது ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவின் லட்சியமான ககன்யான் விண்வெளி பயணமானது டிசம்பர் 2025
திட்டம் எப்படி நடக்க போகுது. இதுல ஏஐ பவர்டு அரை மனித ரோபோவை பயோமித்ரா அனுப்புவதற்காக இஸ்ரோ முடிவு பண்ணியிருக்கு. இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. இந்த வயோமித்ரா அப்படின்னா சமஸ்கிருதம் வந்து வைமா என்றால் வானம் என்றும், மித்ரா என்றால் நண்பர் என்றும் சொல்லப்படுது. இந்த வயோமித்ரா அனுப்ப போறாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து இவர் வந்து ஒரு ஃபேமஸ் பாலிவுட் சிங்கர். இவர் நேற்று அசாம்ல இறந்துட்டாரு. இவர் வந்து இறந்ததுனால எதுக்காக இவர் நியூஸ்ல கொண்டு வரோம் அப்படின்னா, வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இவரோட டெத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இவர் எக்ஸாம்பிளுக்கு எந்த பாட்டு பாடினாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரியும்னா, யா அலின்னு சொல்லிட்டு ஒரு சாங், ஒரு பவர்ஃபுல் சாங். அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குன்னு வச்சுங்களேன். ஓகேவா, அந்த சாங்கு இந்த அவர் பேர் என்னன்னா ஜூபன் கார்க் தனது 52வது வயதில் காலமானார். இன்னும் எந்த தொழிலுடன் தொடர்புடையவர்னா, அவர் வந்து வரலாற்று ஆசிரியர்லாம் கிடையாது, பாடகர். ஓகேவா, சிங்கர். இவர் வந்து அஸ்ஸாம்ல இவரோட ஒரு இதுல இவர் இறந்ததுக்கு கலந்துகிட்டதுனால இவர் வந்து என்னது புக்கர் இதுல இடம்பெற்றிருக்கிறாரு. ஸோ வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்லயே இந்த அதிக பேர் வந்து கலந்துகிட்டதுனால. ஸோ பாலிவுட் மற்றும் அசாமிய பாடகர் ஜூபன் கார்க் சிங்கப்பூர் நடந்த ஒரு ஸ்கூபா டைவிங்கின் விபத்தில் காலமானார். ஓகேவா, ஸ்கூபா டைவிங்ல வடகிழக்கு இந்தியாவில் கலந்து கொள்ள நாட்டிற்கு வந்திருந்தார். ஓகேவா, ஜூபின் கார்க் ஒரு பாடகர், இசைக்கலைஞர் மற்றும் கலாச்சார சின்னமாகவும் இருந்திருக்கிறாரு. இவர் யா அலி போன்ற பாலிவுட் வெற்றிகரமான அவர் பரவலான அங்கீகரிக்கப்பட்ட பாடல். ஓகேவா, இவர் பிரபலமாக நபராக இருந்தார். இங்கு அசாமிய இசைத்துறையில் ஒரு முக்கிய நபராகவும் இருந்திருக்கிறாரு. நிறைய கூட்டம் வந்தனால வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட்லயும் இது இடம்பெற்றிருக்கு இவரோட டெத்து. அதுக்கப்புறம் பாட்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி ஏற்பவர் யார்? ஜஸ்டிஸ் பவன்குமார் பிம்மா. ஜஸ்டிஸ் இவர் பேர் வந்து பவன்குமார். ஓகேவா, பவன்குமார். இவர் பேர் என்ன அப்படின்னா பவன்குமார் பீம்பா பஜந்திரி. ஓகேவா, பஜந்திரி. இவர் வந்து பாட்னால நியமனம் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 22, 2022 பாட்னாவில் ராஜபவன் நடந்த விழாவில் இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் காம்ராஜ் சௌத்ரி மற்றும் பிற பிரமுகர் இதுல கலந்துக்கிட்டாங்க. உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா. அப்புறம் 2வது உலக வேக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப்ல இந்தியாவின் முதல் உலக சாம்பியனாக யார வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேர் வந்து ஆனந்தகுமார் வேல்குமார். ஸ்கேட்டிங்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா முதல் உலக சாம்பியன் இவர் தான். ஓகேவா, இந்திய விளையாட்டுக்கான ஒரு மைல்கல் என்ன அப்படின்னா, 22 வயதான ஸ்கேட்டர் 2025 உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங்ல இவர் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வாங்கியிருக்காரு. 42 கிலோமீட்டர் மாரத்தானில் தங்கம் வென்றவர். ஓகேவா, இந்திய முதல் ஸ்பீடு ஸ்கேட்டிங்ல சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தகுமார் வேல்குமார். ஓகேவா, ஆனந்தகுமார் பதக்க எண்ணிக்கை சாம்பியன்ஷிப் வேல்குமாரின் செயல்திறன் அசாதாரணமாக இதற்கு இருக்கு. 42 கிலோமீட்டர் மாரத்தான்ல ஜெயித்திருக்கிறாரு. 1000 மீட்டர் ஓட்டத்திலையும் தங்கம் வென்றிருக்கிறாரு. ஓகேவா, எல்லாமே ஸ்கேட்டிங்ல தான். அப்புறம் 2025 ஜூனியர் ஆண்கள் ஓப்பன் லேன் ரோடு ஸ்பிரிண்டர்ல வெண்கல பதக்கம் வென்றது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவர் பேர் வந்து அனீஷ் ராஜ். ஓகேவா, இவர் பேர் வந்து அனீஷ் ராஜ். இவரும் பதக்கத்தை வென்றிருக்கிறாரு. என்ன அப்படின்னா பிரிங் இட் ஹோம் என்ற தலைப்பில் கீழே 2025 ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையில அதிகாரப்பூர்வ பாடலை எந்த அமைப்பு வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பிரிங் இட் ஹோம் அப்படிங்கிறது ஐசிசி. ஓகேவா, இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் இந்த ஸ்ரேயா கோஷல் மூலமா பிரிங் இட் ஹோம்ங்கிற பாடலை வேர்ல்டு கப்புக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரிங் இட் ஹோம் என்ற தலைப்பில் 2025 ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை பாட்டை யார் வந்ததுன்னா ஸ்ரேயா கோஷல். ஸோ இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. இது 23வது கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க இதோட சேர்த்து 24வது உள்ள கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நடக்கிற இந்த 24வது கரண்ட் அஃபேர்ஸ் இன்னைக்கு உண்டானதுன்னு பார்த்துருவோம். சென்டர் மேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே தர நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. ஏன்னா டெஸ்ட் பேச்சஸ் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா எக்ஸாமுக்குமே இங்கே கோச்சஸ், ஆன்லைன் கோச்சஸ் போயிட்டு இருக்கு. யாரும் வந்து நேரடியாக வரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ஒரு விஷயத்துல நாங்கள் எஜுடெக் கம்பெனிங்கிறதுனால உங்களுக்கு ஆன்லைனில் எல்லா கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, 24 செப்டம்பர். வாங்க 24 செப்டம்பருக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு வெனஸ்டே, இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சமீபத்தில் இந்தியா தனது முதல் வெளிநாட்டு பாதுகாப்பு ஆலையை ஆத்ம நிர்பார் பாரத் கீழ் எந்த ஆப்பிரிக்கா நாட்டில் திறந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மொராக்கோ. ஓகேவா? இந்தியா ஓபன் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இன் மொராக்கோல ஓபன் பண்றாங்க. ஆத்ம நிர்பார் பாரத்தின் கீழே ஆத்ம நிர்பார், ஓகேவா, ஆத்ம நிர்பார் பாரத் கீழ் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் எங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், மொராக்கோல என்னது மேனுஃபேக்சரிங் பண்ண போறாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இது. பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் செப்டம்பர் 22, 2005 முதல் மொராக்கோவிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ விசிட் பண்ணாரு. இந்தியாவிற்கும் மொராக்கோவிற்கும் இடையே வளர்ந்து வரும் மூலாபாய ஒத்துழைப்பு, மூலாபாயன ஸ்ட்ராட்டஜிக் எடுத்துக்காட்டும் வகையில வட ஆப்பிரிக்கா நாட்டிற்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுதான். ஓகே, இந்தியாவின் காசா பிளாங்காவில் டாடா அட்வான்ஸ்டிக் சக்கர கவச தளங்களுக்காக புதிதாக உருவாக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஓகேவா, டிஃபென்ஸ். ஸோ வெளிநாட்டு ஆப்பிரிக்காவில். அடுத்த கொஸ்டின் போவோம். இரும்பு கற்றை என்ற உயர்சக்தி லேசர் அமைப்பை வெற்றிகரமான சோதனை எந்த நாடு அறிவித்திருக்கு? அது என்ன? இரும்பு அயன் பீம்னு சொல்லுவாங்க. இது வந்து அயன் பீம். ஓகே, இது நோட்டீஸ் பண்ணீங்க. ஏன்னா இப்ப நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இஸ்ரேல்ல இருந்து. அயன் பீம் உயர் சக்தி லேசர் அமைப்பினை வெற்றிகரமாக வந்து இது பண்ணது இஸ்ரேல். ஓகேவா? இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் இரும்பு கற்றை வெற்றிகரமாக சோதனை செய்ததாக அறிவிச்சிருக்கு. அது என்ன இரும்பு கற்றை அப்படின்னா அயன் பீம் சொல்லுவாங்க. ஹை பவர் லேசர் சிஸ்டம் டெஸ்ட்ராய்டு இன்கமிங் மிசைல். ஓகேவா? ஹை பவர்டு டெஸ்ட்ராய் பண்ணும் மிசைல். ஏதாவது நம்ம நாட்டதுன்னா டெஸ்ட்ராய்டு, இது வந்து டெஸ்ட்ராய் பண்றோம் மிசைல. ஓகேவா? இது உள்வரும் ஏவுகணைகளை அழிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு உயர் சக்தி லேசர் அமைப்பு தான் இது. எல்பிட் சிஸ்டம்ஸ் மற்றும் ராஃபேல் ஆகியோரால் உருவாக்கப்பட்ட இது இரும்பு டோம் போன்ற தற்போதைய ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு கம்பெனிகளையும் பூர்த்தி செய்யுது. ஓகேவா? ஸோ டெவலப்டு பை எல்பிட் சிஸ்டம் அண்ட் ரஃபேல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் லைக் அயன் டோம் மாதிரி இதையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அயன் பீம் அப்படிங்கிறத உருவாக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேல். ஓகேங்களா? லோ காஸ்ட்ல ஹை பவர் லேசர் மூலயமா இந்த அவங்க நாட்டை அழிக்க வர்ற ஏவுகணைகளை தடுக்கிறது தான் இந்த இது. ஓகே, இது ராணுவத்தின் செயல்பாட்டுக்கு தயாராக இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம் சொல்லியிருக்கு. அயன் பீம் கொஸ்டின்ல வரும், பாத்துக்குங்க. அப்புறம் விஜயக் திட்டம் அமைப்பின் முதன் முயற்சி. அது என்ன விஜயக் திட்டம்? விஜயக் திட்டம்னா ப்ராஜெக்ட் விஜயக்ங்கிறது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், எல்லை சாலைகள் அமைப்பு. பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க, இந்த அட்டல் அந்த சுரங்கப்பாதை அமைச்சது இவங்க தான். பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. எல்லை சாலை பாதுகாப்பு, எல்லை சாலைகள் அமைப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க, 2021-25 அன்று லடாக்கின் கார்கில் அதன் 15வது நிறுவன தினத்தை கொண்டாடிய மூலமா சொல்றாங்க. 2010 எல்லை சாலைகள் அமைப்பால் தொடங்கப்பட்ட மற்றும் போர் அரங்கிற்கு திட்டப்பட்ட பகுதிகளை ரோடு போட்டு கொடுக்கறதா இந்த பார்டர்ல. ஓகேவா? இந்த திட்டம் ஆயுதப்படைகள் செயல்பாட்டு தயார் நிலையும் லடாக்கின் மக்களுக்கான இணைப்பையும் மேம்படுத்துறதா எங்களோட மெயின் வேலையே. ஸோ இது வரைக்கும் லடாக் முழுவதும் 1400 கிலோமீட்டர் சாலையையும் 80 முக்கிய பாலங்களையும் கட்டியிருக்கு. ஏப்ரல் 2025 குளிர்கால விடுமுறைக்கு பிறகு வெறும் 31 நாட்கள்ல சோஜிலா கணவாயை மீண்டும் திறப்பதன் மூலம் சாதனை படைத்திருக்கு. ஓகேவா? அடுத்து இவர் வந்து ஒரு இன்டர்நேஷனலா வாட்டர் ரிசர்ச் பண்ணி வாட்டர் அவார்டு வாங்கியிருக்கிறார். ஓகேவா? சர்வதேச நீர் விருது பெற்ற முதல் இந்தியர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் பேர் என்ன அப்படின்னா குல்கர்னின்னு இது டாக்டர் ஹிமான்ஷு குல்கர்னி. ஓகேவா? ஞாபகப்படுத்திருங்க. குளிக்கிறதுன்னு வச்சுங்க, ஏன்னா குளிக்கிறது தண்ணியால மட்டும் தான் முடியும். டாக்டர் ஹிமான்ஷு குல்கர்னி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா பூனேவை சேர்ந்தவர், விஞ்ஞானி. இவர் டாக்டர் ஹிமான்ஷு குல்கர்னி இவர் வாட்டர் பிரைஸ் வாங்கியிருக்கார். 2009ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவின் ஓக்லஹோமா பல்கலைக்கழகத்தின் மூலமா இந்த வேர்ல்டு நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் வாட்டர் அவார்டு, இன்டர்நேஷனல் வாட்டர் அவார்டு வழங்கப்படுது. இது வந்து
சர்வதேச நீர் பரிசு. ஸோ பெற்ற இந்திய துணை கண்டத்திலிருந்து முதல் நபரா யார் அப்படின்னா குல்கர்னி. ஓகே, குல்கர்னி இவரை ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்னாவை சேர்ந்தவர். அப்புறம் 28வது தேசிய மின் ஆளுமை மாநாடு, 28வது தேசிய மின் மாநாடு அப்பனா விசாகப்பட்டினத்துல நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ் தெரிஞ்சு எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா விசாகப்பட்டினம். ஓகேவா, மும்பை மகாராஷ்டிரா. நேஷனல் இ கவர்னன்ஸ் இந்த வருஷம் 27வது எங்க நடக்குது அப்படின்னா விசாகப்பட்டினம், வைசாக். ஆந்திர பிரதேச அரசுடன் இணைந்து நிர்வாக சீர்திருத்தத்தை மற்றும் பொது குறைகள் துறை, டிஏஆர்பிஜின்னு சொல்லுவாங்க. அது என்ன டிஏஆர்பிஜி அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்ஸ், சொல்லுவாங்க. இதுதான் இந்த டிஆர்பிஜி. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், நெய்டி மற்றும் என்சிஇஜி, நேஷனல் என்சிஇஜி, நேஷனல் கவர்னன்ஸ் ஆன் இ கவர்னன்ஸ். இந்த வருஷம் தீம் என்னன்னா விக்ஷித் பாரத், சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த வருஷம் தீம் வந்து சிவில் சர்வீஸ் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிவில் சர்வீஸ் மற்றும் டிஜிட்டல் மாற்றம். இதுதான் இது இந்த ஆண்டுக்கு உண்டானது. செப்டம்பர் 2002, 2003 அன்று இந்த 2 நாள் இதுதான் இது. ஓகே, இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா டாக்டர் ஜிதேந்திர சிங், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், மினிஸ்டர் ஆஃப் பர்சனல், அதுக்கப்புறம் சந்திரபாபு நாயுடு, இங்க எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. அடுத்து தேசிய ஆயுர்வேத தினம் 2025 எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 செப்டம்பர். தேசிய ஆயுர்வேத தினம், நேஷனல் ஆயுர்வேத டே, நேஷனல் ஆயுர்வேதா டே. ஹெல்த் அண்ட் இந்த தீம் என்ன அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஹியூமனிட்டி த்ரூ ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஓகேவா, ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. ஈவெண்ட் நேம் ஆயுர்வேதா டே. எப்பன்னா செப்டம்பர் 23. ஓல்டு டேட்டு தந்திராஸ், வெரைட்டி இயர்லின்னு சொல்லுவாங்க. தீம் வந்து ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், பீப்புள் அண்ட் ஆயுர்வேதா ஃபார். புதிய தேதி செப்டம்பர் 23. பழைய தேதி தந்தேராஸ், ஆண்டுதோறும் மாறுபடும். தலைப்பு வந்து மக்கள் மற்றும் கிரகத்திற்கான ஆயுர்வேதம் அப்படின்னா ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், ஆயுர்வேதா ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட். அறிவித்தது ஆயுஷ் அமைச்சகம். அறிவிப்பு தேதி மார்ச் 23, 2025. ஓகே, ஆயுர்வேதா டே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தொடர் கணக்குகளில் கட்டுப்பட்ட ஜெனரல் பதவியை யார் ஏற்றுக்கொண்டார்? அதாவது கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ், கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ் வந்து ரேகா குப்தாவா, வந்தனா குப்தா. ஓகேவா, ரேகா குப்தாங்கிறவங்க டெல்லி சிஎம். ஓகேவா, ஸோ வந்தனா குப்தா இந்த பொறுப்புல வந்து ஏற்றுக்கிட்டாங்க. 1990ஆம் ஆண்டு ஐபி டேக்ஸ் அதிகாரியான வந்தனா குப்தா 2025 புதுதில்லியில தொடர்புகளின் கட்டுப்பாடு பதவியை ஏற்றுக்கொண்டார். ஓகேவா, தொலைத்தொடர்பு மற்றும் தொலைத்தொடர்பு, அதாவது ஐபி டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து கண்ட்ரோலர் ஜெனரல் ஐபி அண்ட் டேப் ஆஃபீஸரா இருந்தவங்க, இன்டெலிஜென்ட். அதுக்கப்புறம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் நகரம் சமீபத்தில் எந்த நகரத்துல திறக்கப்பட்டிருக்கு? அறிவியல் நகரம் பாட்னால. ஓகேவா, குஜராத். பாட்னா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். என்னடா குஜராத் நியூஸா வருதுன்னு நினைக்காதீங்க, அங்க அதிகமான டெவலப்பிங் இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனாலதான். ஸோ ரொம்ப பின்தங்கிய மாநிலமா இருக்கு, இப்பதான் வாய்ப்பு. ராஜேந்திர நகரில் 21 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் நகரத்தை முதல்வர் நிதிஷ்குமார் திறந்து வைத்தார்.
மார்ச் 1, 2003 நகரத்துக்கு அடிக்கல் நாட்டினாங்க. ஓகேவா? இது அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் ஒரு நவீன அறிவியல் மையம் தான் இது. அப்புறம் சர்வதேச T20 போட்டிகள்ல 100 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய பந்து வீச்சாளர். ஒரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷித் தீப் சிங். ஓகேவா? ஹர்ஷித் தீப் சிங். ஹர்ஷித் தீப் சிங். தீப் சிங். ஸோ இவரு இந்த 2025 ஆசிய கோப்பையில் இந்தியாவின் இறுதி குழு போட்டியில ஓமனின் விநாயகர் 100 T20 அதாவது இதுல அதிக விக்கெட் எடுத்திருக்கிறார். ஓகேவா? உலக சாம்பியன்ஷிப்பில் 400 மீட்டர் ஓட்டத்துல 40 ஆண்டுகளில் வேகமாக நேரத்தை காட்டி தங்கம் வென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து சிட்னி மைக்கோலின் லெப்ரோன். ஷிப்லி மைக்லோரின் லெப்ரோன் அப்படிங்கிறவங்க. ஸோ சிட்னி மைக்லோர் உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல சிட்னி மைக்லோர் 47.78 வினாடிகள்ல பெண்களுக்கான 400 மீட்டர் தங்கத்தை வென்றிருக்கிறார். 400 மீட்டர் ஓட்டத்துல 40 ஆண்டுகள்ல இல்லத சீக்கிரமா கடந்தது இவங்க தான். ஓகேவா? ஸோ அமெரிக்க ஓட்டப்பந்தய வீராங்கனை 400 மீட்டர்ல தனது முதல் உலக தங்க பதக்கத்தை. அது மட்டும் இல்லாம 1980 முதல் கிழக்கு ஜெர்மனியை சேர்ந்த மரிட்டா கோச் மட்டுமே இந்த 47.60 நொடியில கலந்தது இது வரைக்கும் சாதனையா இருந்துச்சு. ஓகேவா? இவங்க 47.78, இவங்க பாருங்க 47.60. மூன்றாவது சர்வதேச அதாவது 24 முதல் 28 வரைக்கும் உள்ள புத்த மன்றம் நடைபெறும் போது புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் எங்கு காட்சிப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரஷ்யால. ஓகேவா? ரஷ்யால வந்து முஸ்லிம்ஸ் அதிகமா இருப்பாங்க. பட் மூன்றாவது சர்வதேச நடைபெறும் புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் முதன்முறையாக எங்க இருந்தா ரஷ்யால புதுதில்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் இருந்து புத்தரின் புனித நினைவு சின்னங்கள் மற்றும் ரஷ்யாவின் கல்மிக்கியா குடியரசில் கட்டுப்படுத்தப்படுது. ஓகேவா? சட்டம் இதன் மூலம் காட்சிப்படுத்தப்படுறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. சர்வதேச புத்த கூட்டமைப்பு தேசிய அருங்காட்சியகம் மற்றும் IGNASA அதாவது நேச்சுரல் மியூசியத்துல இதை ஓபன் பண்ணி காட்சிப்படுத்துறாங்க. ஓகேவா? டெப்டி சீஃப் கேசவ் பிரசாத் மௌரியா இதை வந்து திறந்து வைக்கிறார். இதுக்கப்புறம் மறு வடிவமைப்பு செய்யப்பட்ட 524 ஆண்டுகள் பழமையான திரிபுரா சுந்தரி கோயில் வளாகத்தை யார் திறந்து வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள். திரிபுரா சுந்தரி கோவில. ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் போயிடலாம். யுனிவர்சல் போஸ்டல் யூனியன். ஸோ இது பாருங்க, துபாயில் நடைபெற்ற 28வது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் மாநாட்டின் போது உலகளாவிய அஞ்சல் ஒன்றியத்தின் எந்த அமைப்புகளுக்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிர்வாகம் மற்றும் அஞ்சல் செயல்பாட்டு கவுன்சில், கவுன்சில் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் போஸ்டல் ஆபரேஷன் கவுன்சில் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? யூனியன் போஸ்டல் யூனிவர்சல். நிர்வாகம் மற்றும் அஞ்சல் செயல்பாட்டு கவுன்சில் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? துபாயில் நடைபெற்ற 28வது UPUன்னு சொல்லுவாங்க, யூனிவர்சல் போஸ்டல் கவுன்சில். இது இந்திய போஸ்ட் சீர்திருத்தத்துக்காக இந்த சீர்திருத்தத்தின் சர்வதேச நம்பிக்கையை பிரதிபலிக்குது. இந்திய போஸ்டின் புதுமையான டிஜிட்டல் முயற்சிகள் உலக சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம். மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் கேட் 10வது அகில இந்திய மாநாட்டை தொடங்கி வைத்தவர் யார்? அதாவது கேட் அப்படின்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். ஓகேவா? சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். இது வந்து கேட்டுங்கிறது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல். யார் அப்படின்னா இந்திய தலைமை நீதிபதி BR கவாய் வந்து திறந்து வச்சார். செப்டம்பர் 20 மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் 10வது அகில இந்திய மாநாட்டை கவாய் திறந்து வச்சிருக்காரு. அரசு நிதி
கட்டமைப்பிற்காக கேட். ஓகேவா? கேட் நிறுவப்பட்டது வந்து 4 தசாப்தமாக 1000 உழைத்துறதாக தலைமையகம் நீதிபதி எடுத்துரைச்சிருக்கிறார். ஓகேவா? இதுல யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, சட்ட அமைச்சர் ராம் மேக்வால். அதிகாரிகள் பெரும்பாலும் சரியான தீர்ப்பாய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டாங்க. இந்திய சர்வதேச அரிசி மாநாடு BIRC பின்வரும் எந்த நகரத்துல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு? அரிசி மாநாடு. ஓகேவா? நியூ டெல்லியில. இந்தியா இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ். இந்தியா இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ். பாரத் இன்டர்நேஷனல் ரைஸ் கான்ஃபரன்ஸ் எங்க அப்படின்னா புதுதில்லியில வந்து இந்த சமிட் நடக்க போகுது. இன்னைக்கு 2 விதமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். 23, 24. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தம் 30 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம சென்டர் மேப் கரண்ட் அஃபேர்ஸ் நாளுக்கு நாள் அது வந்து தரமாயிட்டே போகிறது, எங்களுக்கே தெரியறது. ஸோ உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். Center Map. You dare to dream, we care to accomplish.